इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् भद्रं कर्णे विष्णुनिजामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसत्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ शान्तिः शान्तिः शान्तिः। विशीर्ष्णी गृदृशीर्ष्णी च अपेतो निर्वृतिर्गूहतः परिभादग्विश्वेतकुक्षम् निजङ्गगम् शबलोदरम् सतान्वाच्यायया सह अग्ने नाशय सन्दृशः ईर्षासूये बुभुक्षाम् मन्युम् कृत्वाम् च दीधिरे रतेन किगुंशुका भता अग्ने नाशय सन्दृशः। श्री छायासुवत्सलाम्बा समेत सूर्यनारायण स्वामिने नमः। 28வது அணுவாகம். 27 அணுவாகங்கள் பார்த்தோம். புரியுது. இந்த மந்திரங்களானது எங்க பிரயோகம் அப்படின்னு பார்த்தா ஆருண கேதுக சயனம் அப்படின்னு ஒரு சயனத்துல பிரயோகத்துக்கு வரக்கூடிய மந்திரங்கள் இவைகள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ருத்ரா பிரஷ்னமானது யாகத்துக்கும் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி சிவ உபாசனைக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் அருணகேதுக சயனத்துக்கு ஆருணகேதுக சயனத்துக்கு பிரயோகமாக இருந்த போதிலும் இது சூரியன் ஆகக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வத்தை நோக்கி துதிக்கிற மாதிரி அமைகின்ற காரணத்தினால இது சூரிய நமஸ்காரம் என்ற பேர்ல ரொம்ப பாப்புலரா வந்துட்டு இருக்குன்றதையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 28வது அணுவாகம் அக்னி பிரார்த்தனா ரூபமாக அமைஞ்சிருக்கு. அக்னிய பிரார்த்தனை பண்றோம். ஏன் அப்படின்னாக்க நமக்கெல்லாம் நிருதி அப்படின்னு ஒரு ராட்சசி இருக்காள். அந்த ராட்சசியானவள் என்ன பண்றா, எல்லாருக்கும் ட்ரபிள் கொடுத்துட்டே இல்ல, பரிபாதம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கலாம். சோ அக்னிய பார்த்தனா அவ அக்னிக்கு மாத்திரம்தான் பயப்படுவா. அதனால அக்னிய பார்த்து எங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இடையூறுகள் எல்லாம் வராம காப்பாற்றணும் அப்படின்னு இங்க அர்த்தம். அங்க ஆருணகேதுக சயனத்துல இடையூறுகள்லாம் வரக்கூடியது இருக்க அறிக்கைகள்லாம் யாகத்தைக்கு இடையூறுகள் பண்ணுவார்கள். அது வராம இருக்கணும்ன்றதுக்காக அக்னிக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனா ரூபமாக அமைஞ்சிருக்கு. இது 28வது அத்தியாயம். அக்னி பிரார்த்தனா. விசீர்ஷ்ணி கிருத்ரசீர்ஷ்ணி சீர்ஷ்ணி அப்படின்னா தலை உடையவள் அப்படின்னு அர்த்தம். யாரு அரக்கி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு தலை இருக்கு. அவளுடைய தலை எப்படி இருக்க, விசீர்ஷ்ணி விகத சீர்ஷ்ணி. அது அவளுக்கு சீர்ஷ்ணமே இல்லாத ஒரு தலை, சீர்ஷ்ணி ரஹிதா இருந்துட்டு இருக்காங்க. நிர்வத்திக்கு தலை இல்லாத உடம்ப உடையவள். அது மட்டும் இல்ல, அவள் எப்படி இருக்கா, கிருத்ர ஸ்ரீ ஸ்ரீஹி கிருத்ரம் அப்படின்னாக்க கழுகு அப்படின்னு சொல்றோம். கழுகு அவளுக்கு கிருத்ர சீர்ஷ்ணி. சில அரக்கிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க கழுகு மாதிரி இருக்கக்கூடிய தலையை வைத்துக் கொண்டு, கழுகுக்கு ஒப்பான தலை, கிருத்ரைவ அப்படின்னு பாஷ்யத்துல எழுதுறார் சாயிடர். கிருத்ரைவ சீர்ஷ்ணிக்க இப்படி தலையற்றதான கழுகு. சில பேர் என்ன பண்றாங்க, கழுகு தலைக்கு ஒப்பானதான இப்படி இருக்கக்கூடிய அந்த தாரித்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கி அபேதோ நிர்ருதிர்ஹதா அப்படின்னாரு. நிர்ருதி அப்படின்னு ஒரு ராட்சசி இருந்தார். அவளுக்கு இன்னொரு பேர் அலக்ஷ்மி அப்படின்னு பேரு. அவளை இல்லையா அபக்ஷ்ணுகி, அவளை அவளிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அல்லது அவளை விரட்டுங்கள் இல்லையா. அபேது நிர்ருதிர் ஹதஹா
அபஹதஹா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவளை அந்த தாரித்ரியம் என சொல்லக்கூடிய அந்த அலக்ஷ்மியை, அந்த ராட்சசியை தயவு செய்து எங்களை நோக்கி வராமல் அவளை விளக்குங்கள். அவள் எதற்காக வருகிறாள் தெரியுமா இல்லையா? பரிபாதம். அவ நாலா பக்கமும் ஹிம்சிக்க கூடியவளாக இருக்கிறார். அதனால அவளிடம் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். அதனால நீங்க என்ன பண்ணா, ஸ்வேத குக்ஷம் என்ன, சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, வெண்ணிறமான வயர் உள்ளவர்களாக ட்ரபிள் பண்றதுக்கு வரார்கள் அந்த நிர்வகிகளுடைய குரூப்ல. அவளையும் நீங்க அவளிடம் இருந்து காப்பாத்துங்க. அது மாத்திரம் இல்ல, நீ ஜங்கை இல்லையா, சபலோதரம். ஜங்கம்னா கணுக்கால். இங்க நிஜங்கைஹி அப்படின்னாக்கா கோணலான கணுக்கானல் அப்படின்னு இருக்காரு. கோணலாக இருக்கக்கூடிய காத்தோட இருந்து கோணலான கணுக்காலை உடையவளாக இருந்து அவர்கள் என்ன பண்ற, அந்த நிறுத்தி கணங்கள் எல்லாம் எங்களுக்கு ட்ரபிள் பண்றதுக்காக வந்து கொண்டே இருக்கின்றன. யாகத்தை கெடுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காகவும் இந்த அலட்சுமி வந்து பூந்துருவா. இந்த அலட்சுமி பூந்துட்டான்னா காத்தால லேட்டா எழுதுக்க சொல்லும் இல்லையா. இந்த மாதிரி ட்ரபிள் எல்லாம் பண்ணோம். நமக்கு முக்கியமான நாட்கள்ல வேலையெல்லாம் அந்த பூஜை பண்ண விடாம தடுக்கும். வேலைக்கு சந்தியாவதனம் பண்ணும் போதுதான் எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். தலைவலி, கால்வலின்னு இப்படி அநேக விதமான இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடியவள் அலட்சுமி இல்லையா, நிர்வத்தி. அந்த அலட்சுமியை எங்களிடம் இருந்து விரட்டுங்கள் அப்படின்றதுக்காக அபகத இல்லையா, தயவு செய்து எங்களிடம் இருந்து அபேத அவளை விரட்டுங்கள் அப்படின்னு. நிஜங்கை சபலோதரம், பல வண்ணத்தோட சிவப்பு வெளுப்பு அப்படின்னு இந்த உள்ள வயரோட, சபலோதரம் சிவப்பு வெளுப்பு கலந்த வயர் உள்ளவராக சில இருக்கக்கூடிய நைருத்தி கணங்களும் எங்களுக்கு ட்ரபிள் பண்றதுக்கு வராங்க. அவர்களை எல்லாம் தயவு செய்து நாசைய, அவர்களை தயவு செய்து அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அல்லது அவர்களை விரட்டி அடியுங்கள் அப்படின்னார். அவர்களுக்கு வாக்கியா முன் சொன்ன அந்த அக்னி, அந்த நிர்வத்தி இருக்கு இல்லையா, அவர் கெடுதல் செய்யறதுக்காக வந்திருக்கக்கூடிய நிர்வத்தி கணங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள்லாம் எப்படி வராங்க, அக்னே நாசய சந்திரிஷா, சரியான சமயத்துல பார்த்து நீங்கள் அவர்களை நாசைய, அக்னே நாசைய அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நிர்வத்தியை நாசம் செய்ய வேண்டும். ஏன் நாசம் பண்ண வேண்டும்ன்றீங்க அந்த நிர்வத்தி கணங்களை இல்லையா. பரிபாதம் முதலியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பரிபாதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த நிர்வத்திகளை ஏன் நாசம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள்லாம் ஏன் தெரியுமா நாசம் பண்ணோம், அவர்கள் தான் காரணம். எது வரத்துக்கு, ஈர்ஷா அசூயே புபுக்ஷாம். ஈர்ஷா பொறாமை, நமக்கெல்லாம் பொறாமை வருது. சின்ன குழந்தை பிறந்த நம்ம ஒண்ணும் கத்து கொடுக்கறதே இல்லை. சின்ன குழந்தைங்க ஒரு பொறாமை வருது. நம்ம பாத்து அக்கா தங்கிக்கு 2 குழந்தைகள் இருந்ததுன்னா பொறாமை. இதெல்லாம் அப்பா அம்மா கத்து கொடுத்தா வருது, வருது இல்ல, பூர்வ ஜென்ம தொடர்பு நாள்ல வரக்கூடியது இருக்கு. இதெல்லாம் என்ன இண்டிகேஷன்ஸ் ஆஃப் அலக்ஷ்மி இல்லையா. அந்த அலக்ஷ்மியை போக்க வேண்டும் என்பதற்காக. ஈர்ஷா பொறாமை, அசூய இல்லையா, கம்ப்ளைனிங் ஆட்டிட்டு அசூய, இன்னொருத்தரை பத்தி பொறாமப்படுறது இல்லையா, பழி தீர்த்துக்கிறது அப்படின்னு வருது இல்லையா. ஈர்ஷ அசூய, அவளை பழி தீர்க்கணும்னு ஆசைப்படுறது, இப்படி இந்த எண்ணம். அப்புறம் புபுக்ஷாம், பெரிய கோரமான பசி, பொறுமை, பழி சுமத்துறது. அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் இல்லையா, கிடைக்காத வண்ணம் பசியை கொடுக்க வேண்டியது, பசியை கொடுக்கறது. அதுக்கப்புறம் மன்யம், பெண்ணியம்னாக கோபம், ஈர்ஷா அசூய புக்ஷா மன்யு கோபம். அதுக்கப்புறம் கிருத்தியாம் சதீதிரே, கிருத்தியாம் அப்படின்னா ஆபிசார பிரயோகம், கெட்ட எண்ணத்துல நம்ம கேட்க கொடுக்கிறது. இவர்களோட இருக்கிறார்கள் இந்த நிவர்த்தியானவள் தீதிரே தீபயந்தி, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களை உடையவளாக இருக்கிறார் இந்த நிவர்த்தியானவள். அதனால அவளை விரட்டுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நமக்கு பொறாமை என்ற குணம் வரக்கூடாது, கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட், இன்னொருத்தர கோல் சொல்றதுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா நல்ல அன்னம் கிடைக்க வேண்டும், சமிருத்தியாக பசியோட கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் கோபம் வரக்கூடாது, ஆபிசார பிரயோகங்கள் எல்லாம் யாரும் என் மேல பண்ணக்கூடாது.
இதெல்லாம் ஹே சூரிய பகவானே, அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே, உங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நமஸ்காரம் பண்றோம். ஒரு அனுவாகத்துக்கும் இல்லையா 130 பஞ்சாட்சத்து அருண பிரச்சனத்துல 130 பஞ்சாதி அப்படின்னு சொல்றது வழக்கம். பஞ்சாட்சத்து அப்படின்றதுதான் அப்படி பஞ்சாதின்னு ஆயிடுது. பஞ்சாட்சத்துன்னா 50 பதங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா ஒரு தடவை நிறுத்துவார் வேத பாடசாலையில. அதை அப்படியே திரும்ப சொல்லணும். சொல்லி இத மாதிரி சொல்லிதான் கத்துக் கொடுப்பான். இன்னைக்கு 3 பஞ்சாதி, நாளைக்கு 4 பஞ்சாதி அப்படின்னு இந்த வேத பாடசாலையில இருப்பான். இப்படி 130 நமஸ்காரத்தை பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக 130 பஞ்சாட்சத்து இருக்கு. முடியலன்னாக்க அட்லீஸ்ட் 32வது நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? 32 அனுவாக்கமாவது இருக்கு. 130 பஞ்சாட்சத்துக்கு நமஸ்காரம், 130 ஒரு பஞ்சாதி ஆனோன்னு நமஸ்காரம் இல்லைன்னா 32 நமஸ்காரமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்களை ஈர்ஷா அசூயே புபுக்ஷாம் மன்யுஹு கிருத்யாம் சதீதிரே ரதேன கிகும் சுகாவதா. அது எப்படி வருதுன்னா கோபத்தை வருது. அது ஆதிசார பிரயோகம்லாம் செய்யணும். அவர்கள எப்படி வராங்க தெரியுமா? ரதத்துல வராங்க இல்லையா? பெண் கிளி ரூபமாக எனக்கு தனி குச்சித சுகா சுகா சுகம்னாக்க கிளி. கிம் சுகா அப்படின்னா குச்சித ஏதேன குச்சித சுகாக அவர்கள் ரதத்துல வரார்கள் நம்மள ட்ரவல் பண்றதுக்கு. அவளை ரதத்தோட அக்னே நாசைய சந்திரிஷா இவர்களை எல்லாம் நீங்க பண்ணுங்க. தலை இல்லாம ஒண்ணு வருது, கழுகு தலையோட வருது இல்லையா? தமிழ் கொடுக்கறதுக்காக வருது. அப்புறம் கோண கணுக்காலோட சிலது வருது. கலர் கலரா சபலோதரம் வயர்ல கலர் கலராக வைத்துக் கொண்டு வருகிறது. இதெல்லாம் நீங்க சந்திரிஷா நல்ல சமயம் பார்த்து இவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும். ஏன்னா இவர்கள் வந்ததுன்னா பொறாமை, பழி, பசி, கோபம், ஆபிச்சாரம் இதெல்லாம் வந்துடும். அதனால இவெல்லாம் ரதத்துல வரா, பெண்கிளி போல வரார்கள். அந்த வேடத்தை இட்டு அவர்களை அக்னே நீங்கள் நாசம் படுத்தவன். அக்னே நாசய சந்திரிஷா விசீர்ஷ்ணி கிருத்ரசீஷ்ணீச்ச அபேதோ நிர்வதிர்ஹதா பரிபாதஸ்வேத குக்ஷம் நிஜங்கைர்ஷபலோதரம் சதான் வாச்யாயயா சஹ அக்னே நாசய சந்திரிஷா ஈர்ஷ்யாசூயே புபுக்ஷாம் மன்யம் கிருத்யாம் ச தீதிரே ரதேன கிகும் சுகாவதா அக்னே நாசய சந்திரிஷா. அக்னே நாசய சந்திரிஷா. சரியான நேரத்துல இவர்களை நீங்கள் தடுக்க வேண்டும், விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படியாக 119 பஞ்சாதிகள் ஆயிருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதியே தைத்திரிய ஆரண்யக பாஷ்யே பிரதம பிரபாடகே அஷ்டாவிம்ச அனுவாக 28வது அனுவாக்கம் இப்படியாக முடிவடைந்தது. அடுத்தது ஸ்ரீ சாயாசுபச்சனாபாசமே சூரிய நாராயண சுவாமியே நம ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு மானசீகமா பண்ணுவோம். இப்ப 29வது பர்ஜன்யாய பிரகாயத திவஸ்புத்ராய மீடுஷே தனோ யவசமிச்சது இதம் வச பர்ஜன்யாய ஸ்வராஜே ருதோ அஸ்து அந்தரம் தஜ்யுயோத மயோ பூஹ வாதோ விஸ்வகிருஷ்டயः சந்த்வஸ்மே சுப்பிப்பிலா ஓஷதீர்தேவ கோபாः யோ கர்ப்பம் ஓஷதீனாம் கவான் கிருணோத்யவர்த்தாம் பர்ஜன்ய புருஷீனாம் அப்படின்னு அனுவாக்கம். சாயாசவச்சனாம்பாசமே சூரிய நாராயண சுவாமினே நம 29வது அனுவாக்கம். முதல்ல சூரியனை அக்னி ரூபமாக வைத்துக் கொண்டு அக்னி பிரார்த்தனையாக பண்ணோம். அக்னே இந்த நிர்வத்திகளிலிருந்து எங்களுக்கு தரித்திரத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. இப்போ மழை எங்களுக்கு வர வேண்டும், நல்ல உணவெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ பர்ஜன்யன் மழையினுடைய தேவதையாக இருக்கக்கூடிய பர்ஜன்ய தேவதையை இப்போ பிரார்த்திக்கிறோம். பர்ஜன்யாய பிரகாயத்தே. இவர்கள்லாம் யாகத்துல எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆரம்ப கேட்டு சைனத்துல ரித்திகள்லாம் பர்ஜன்யனை உத்தேசித்து மழையை உத்தேசித்து வரக்கூடிய அந்த பர்ஜன்ய தேவத்தை இருக்காரு
அவரை பிரகாயத்த புகழ்கிறார்கள். வர்ஷிக்க ஆகாசத்திலிருந்து ஜலத்தை வர்ஷிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து விசேஷமா பிரகர்ஷேன காயத்தே நன்றாக அவர்கள் பாடுகிறார்கள். திவஸ்புத்ராய வீடுஷே துலோகத்துல திவஹா துலோகம் புத்திராய துலோகத்துக்கு பிள்ளையா இருக்கும். அவர் பர்ஜன்யன் எப்படி இருக்கா, தேவலோகத்துக்கு பிள்ளையா இருக்கா. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றார், வருஷிக்கிறார். பர்ஜன்யமா நம்மளுக்கெல்லாம் ஜலத்தை வருஷிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த திவஸ்புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த பர்ஜன்ய தேவத்தை மீதுஷே அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், வணங்குகிறோம். தனோ யவசமிச்சது அவர் சஹா நஹா எங்களுக்கு யவசம் பசு புல்லு கிரைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், பால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும், சமிருத்தியா எங்களுக்கு பால் கிடைக்கணும், எங்களுக்கு பயிர் எல்லாம் நன்றாக வளர்ந்தாதான் நெல் எல்லாம் சாப்பிடுறதுக்கு கிடைக்கும், அரிசி எல்லாம் கிடைக்கும். ஆகையினால இந்த யவசம் இதையெல்லாம் இச்சது நமக்கு உணவை கொடுப்பதற்காக இவரை சங்கல்பிச்சு நம்ம ஸ்தோத்திரம் செய்வீராக அப்படின்னு வேதம் படிக்கிறது. இப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்றதுனால எல்லாருக்கும் நல்ல ஆகாரமானது கிடைக்கிறது, மழையானது வேலைக்கு பெய்கிறது. இதம்பக பர்ஜன்யாய ஸ்வராஜே சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வராஜே பர்ஜன்யனாக இருக்கிறார, ரொம்ப பெரியவர் மழை தேவதை. அந்த மழை தேவதைக்கு இதம்பகா இந்த வார்த்தைகளை நாங்கள் சுயமாக பிரகாசிக்கிற பர்ஜன்யக்கு பொருட்டு பர்ஜன்யாய பிரகாயத திவஸ்புத்ராய வீடுஷே சனோ யவசமிச்சது. பர்ஜன்ய தேவதையை நோக்கி பாடுங்கள். திவஸ்புத்ராய வீடுஷே அவர் திலோகத்துக்கு பிள்ளையாக இருக்கின்றவர், அவர்தான் ஜலத்தை வர்ஷிக்கின்றவர். அவரை பாடினால் என்ன ஆகும் நமக்கு, சஹா நஹா அவர் என்ன பண்ணுவார், நஹா நமக்கு யவசம் பசு பால் புல்லு போன்றவைகள்லாம் உணவு தானியங்கள் இவைகள் எல்லாம் கொடுப்பார். இச்சது அதற்காக நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் செய்வீராக அப்படின்னு பண்ணார். இதம் வச்சஹா பர்ஜன்யாய ஸ்வராஜே ஸ்வராஜே சுயமாகவே பிரகாசிக்க ராஜ்ரு தீப்த சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பர்ஜன்யர் அவருக்கு யாருடைய தெய்வம் இல்ல, அவர் ரொம்ப தாய பெரியவர், அவர் மழை தேவதை. அப்படிப்பட்ட அந்த ஸ்வராஜே பர்ஜன்யாய இதம் வச்சஹா இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வேத மந்திரங்களை எல்லாம் நாமே சொல்லுவோம். சொன்னா அவர் குளிரடைந்து நமக்கு மழையை பொழிவார். பர்ஜன்ய தேவதையுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்தரம் இந்த நாம இந்த பிரே பண்றத அவருடைய ஹிருதயத்துல போய் யுயோத அப்படி போய் சேர வேண்டும். அல்ல யுயோதன்னா முயற்சி செய்யுங்கள், அவருடைய ஹிருதயத்துக்குள்ள இடம் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், மயோ பூஹுவாதா அவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். நமக்கு மட்டும் இல்ல, விஸ்வகிருஷ்யா எல்லா மனிதர்களுக்கும் மயோ பூஹு வாதஹா விஸ்வகிருஷ்யா சந்து அஸ்மே. வாதஹா இந்த வாயு பகவானானவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார். சுகஹா பவது அது மட்டும் இல்ல, விஸ்வகிருஷ்யா அப்படின்னாக்க எல்லா பிராணிகளுக்கும் எல்லாருக்கும் அவர் மனிதர்களுக்கும் அவர் சுகத்தை அஸ்து அஸ்மே அவர் கொடுப்பவராக ஆகட்டும், சந்து கொடுப்பவராக ஆகட்டும். சுபிப்பலா ஓஷதி தேவ கோபா சுபிப்பலா பயிர்கள் எல்லாம் நல்ல பழத்தோட பழத்துடன் சுபிப்பலா சோபனமான பழங்களை கொடுக்கக்கூடியதாக ஆக வேண்டும். ஓஷதீர் தேவகோபாக இந்த ஓஷதிகள் தானியம் முதலியனால ஹவிஸ் துவாரா நாங்க கொடுக்கிற இந்த ஹவிஸின் மூலமாக நீங்கள் நல்ல சத்கர்மாவனால தேவாதையை ஆராதிப்பதனால எங்களுக்கெல்லாம் மழையை கொடுங்கள், நல்ல உணவை கொடுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் அந்த பர்ஜன்ய தேவதைய. யோகம் ஓஷதீனாம் கவாம் குருணோத்யவர்த்தாம் பர்ஜன்ய புருஷீனாம். பர்ஜன்யன் என்ற தேவதை இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கவாம் அவர்த்தாம் குருணோதி கரோதி. அவர் என்ன பண்றார், பசுக்களுக்கு பெண் குதிரைகளுக்கு என்ன, அதுக்கப்புறம் பர்ஜ புருஷீனாம் மனுஷ ஸ்திரீகள் இவர்களுக்கெல்லாம் இந்த பர்ஜன்யா கர்ப்பம் ஓஷதீனாம் இவர் தான்
ஓஷதிகள் செழிப்பாக வளருவதற்காகவும் அதன் பலனை கொடுப்பதற்காகவும் பசுக்கள்லாம் நிறைய வரணும், அதெல்லாம் பால் கொடுக்கணும் என்பதற்காகவும் இப்படி அவருடைய அனுகிரகத்தினாலதான் இதெல்லாம் நடக்கிறது. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த தேவனே கர்ப்பத்தை உண்டு பண்ணாவதனால அந்த பர்ஜன்ய தேவதையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. மழை தேவதையினுடைய கிரேட்னஸ். அதனால யாகம் பண்ணக்கூடியவர்கள் வேதத்தின் மூலமாக இந்த நுணுக்கங்களே அறிந்தவர்கள். அவர்கள் இந்த யாகத்தின் பொறுப்பு இப்படி பண்றாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை அறிந்தவர்கள் சூரிய நமஸ்காரத்தை பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மழை காலத்து தேவதையாக இருக்கக்கூடிய பர்ஜனை பண்ணி நல்ல மழையை பெய்வதற்கு காரணமாக அமைகிறது இந்த சூரிய நமஸ்கார மந்திரங்கள். இப்படி சாயா சுவச்சலாம் இப்படியாக கிருஷ்ண யஜுர்வேதீய தைத்திரிய ஆரண்யகே பாஷ்யே பிரதம பாடகே ஏகோண திரிகும்ச அணுவாகா 29 அணுவாக்கம் இப்படியாக முடிவெஞ்சது. ஸ்ரீ சாயா சுவச்சலாம் பாதமேத சூரிய நாராயண சுவாமினே நமஹ ஓம் நமோ நாராயணாய. அடுத்தது அணுவாக்கா 30வது அணுவாக்கம். சாஸ்திரங்களை சொப்னஸ்கலதி அப்படின்னு சொல்றது, சொப்னஸ்கலனம் அப்படின்னு என்ன சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஜாகிரத்து சொப்பனம் இதுக்கெல்லாம் ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற விசாரங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டானேயானால் ரேதஸ்கலனமானது கெட்ட கனவின் மூலமாகவும் வருகிறது. அது ஜாகிரத நிலையிலையும் காணப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சாஸ்திர விசாரங்கள்லாம் நடந்திருக்கு. சோ அந்த விஷயத்தை இவர் எடுத்துட்டார். அதனால இந்த மாதிரி ஸ்ருதியில சொன்ன இந்த வீரிய ஸ்கலிதமானது ஏற்பட்டு விட்டதே ஆனால் அது என்ன பண்ணும், இப்படி வந்துட்ட அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அதுக்கு பிராயஷ்சித்த மந்திரம் இருக்கு. இந்த பிராயஷ்சித்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது அதுக்கு மாத்திரம் பிராயஷ்சித்தமாக இல்ல, திரும்ப திரும்ப குழந்தைகளை பெற்ற உடனே இவனுடைய வீரியமானது குறைந்து கொண்டே வருகிறது. அந்த வீரியம் குறையக்கூடாது. திரும்ப திரும்ப இவன்கள் நிறைய குழந்தைகள்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்றாக சௌக்கியமாக இருக்க வேண்டும். அதனால நிறைய பிரஜைகள் சந்ததியானது வந்துட்டே இருக்கணும். நம்மளுடைய சந்ததி எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணதை இனி வரைக்கும் நம்ம இருந்துட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், சர்க்கம் ஆரம்பித்ததுல இருந்து என்னுடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தான்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம இன்னி வரைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இந்த கடல்லாம் இருக்கிற வரைக்கும், மலைகள்லாம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம்னாக்க என்ன ஆச்சரியமானுங்க. இதுவும் ஒரு அமிர்தத்துவத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம். நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த சந்ததிகள்லாம் வர வேண்டியிருக்கு. அதுக்கு பேரம் பேசி எல்லாம் வர வேண்டியிருக்கு. அந்த சந்ததியானது வந்துட்டே இருக்கும். இப்படிதானே இந்த உலகமானது இயம்புகும். இந்த பிரஜா சந்ததி இருக்கு இல்லையா, இது அமிர்தமாக இது பிரஜாதி அமிர்த ஆனந்த அப்படின்னு தைத்திரிய உபநிஷதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த பாஜனியானது வளர வேண்டும். பிரஜா தந்தும்மாவியவச்சேச்சி அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த விஷயத்தை பத்தி வேதமானது சொல்றது. இந்த மாதிரி சொப்னத்துல கலிதம் ஆயிடுச்சுன்னா புனர்மாமை துவமிந்திரியம் அப்படின்னாரு. இந்த வீரியம் நாசமாகிறது ஆச்சு, அது திருப்பி நாசமடியா புனகா மாம் ஏசு என்னையே இது அடையட்டும், நீங்கள் அருள் புரியுங்கள். என்னுடைய உடம்புல இந்த வீரியமானது வளர வேண்டும். நான் சாப்பிடுற சாப்பாடுனாலையும் நான் பக்தியோட உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி நான் நல்ல முறையில சம்பாதிச்சு அதை நல்ல கடையில இருந்து வாங்கி நல்லா பாகம் பண்ணி சாப்பிடுகிறேன். இது எனக்கு அந்த வீரியத்தை, குழந்தை பிறக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடிய வீரியமாக அமையட்டும். புனகா மாமைக்கு இதுக்கு புனகான்னு சொன்னதுனால ஏற்கனவே வேஸ்டானது இப்போ வேஸ்ட் ஆகாம திருப்பியும் எனக்கு அந்த வீரியத்தை கொடுங்கள். புனர் ஆயு புனர் பகஹா திரும்பவும் மறுபடியும் சென்ற ஆயுளும் வர வேண்டும் இல்லையா, பாக்கியமும் திருப்பி வர வேண்டும் எனக்கு. இதனால வரக்கூடிய பாவங்கள் எதுவும் என்னை அனுப்பக்கூடாது. பாக்கியங்கள்லாம் திரும்பியும் எனக்கு வந்துடணும். புனர் பிராமணமை துமாம் திருப்படியும் அந்த தேஜஸானது பிரம்ம தேஜஸானது குறையறது அப்படின்னு தெரியறது. சோ இப்படி பிரம்ம தேஜஸ் குறையாதவண்ணும் திருப்பியும் நான் வலுப்பெற வேண்டும். புனர் திரவினமை துமாம் அது மட்டுமில்ல, உங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு தனமும் அடையட்டும் அப்படின்னா, ஆயுள் நாசத்தை அடைந்த வீரியம் அடையட்டும். புனர் மாமைக்கும் இந்திரியம்
புனர் ஆயுகு புனர்பகா, ஆயுளும் மறுபடியும் பாக்கியமும் வந்து சேர வேண்டும். புனர் பிராமணம் ஐத்துமாம், திருப்பி பிராமண தேஜஸானது வந்து அடையட்டும். புனர் திரவிடம் ஐத்தும், தனமும் வந்து சேரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். வீரிய ஸ்கலித்தத்தினால வரக்கூடிய தோஷத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு. என்னே ஜரே தத்பிருதிவி மஸ்கானே யதோஷதீர் அப்சரத்யதாபஹா இதம் தத் புனராததே தீர்காயுத்வாய வர்ச்சசே. என் மேத்யஹ ரேதஹ பிருதிவீர் அஸ்யாம். என்னே அத்ய ரேதஹா, இன்றைய தினம் என்னுடைய ரேதஸானது பிருத்திவியின் அஸ்கானு, அது வந்து கீழே விழுந்துடுது இல்ல, பூமியில போய் சேர்ந்துடுது. அதனால எனக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் இருக்கு. யதோஷதீர் அப்சரசத்யதாபஹா இல்லையா, அதனால தவறி விழுந்ததுனால அந்த வீரியங்கள்லாம் அந்த ஓஷதிகளோட சம்பந்தித்துனா அந்த ஜனங்கள் சம்பந்தித்தோ அந்த ரேதஸினுடைய ஆயுள் விருத்திக்காக இல்லையா தவறு வந்ததுக்காகவும் பிரார்த்தனை பண்றோம். இதம் தத் புனராததே, அது மறுபடியும் அந்த பிரம்ம தேஜஸானது எனக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்ல, தீர்காயுத்வாய வர்ச்சசே வர்ச்சசே, நீண்ட ஆயுளையும் சரீர காந்தியும் எனக்கு கொடுக்க வேண்டும். என்னே ரேதப்பர்சிச்சதே தன்னே என்னே ஆஜாயதே புனः தேன மாம் அமிர்தம் குரு தேன சுப்ரஜசம் குரு. அழகான பிரார்த்தனை. எது ரேதஹா மதீயம் ரேதஹா பிரசிச்சதே, கர்ப்பத்திற்காக நான் அதை ஒரு ஸ்ரீகளிடமிருந்து சிச்சதே அப்படின்னாக்க சேர்க்கப்படுகிற செலுத்துகிறோமோ, அது எது மே ஆஜாயத்தே புனः, அது வேஸ்டாகாம திரும்பவும் என்னுள் துறக்க வேண்டும், அடுத்த பிரஜைக்கு வழிவகுக்க வேண்டும். தேன இப்படி பண்றதுனால குழந்தைகள் நிறைய சமிருத்தியா இருக்கிறதுனால எங்களுடைய வம்சமானது இப்படி எப்படி போகாம அங்க ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும். இப்ப இது வரைக்கும் சரி, இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து எப்படியே எங்க தாத்தான்னு தலைமுறையா தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம், 7 தலைமுறையை காப்பாத்தின்னு இருக்கோம், இப்படி வந்துட்டு இருக்கு இல்லையா. இது வந்து இந்த சைக்கிள் ஆனது தேன. இதனால மாம் அமிர்தம் குரு, அந்த வீரியத்தினால என்னை அமிர்தம் உடையவனாக மரணம் இல்லாதவனாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்ல. தேன சுப்ரஜசம், அதாவது என்ன அர்த்தம், நிறைய பிரஜைகள் எல்லாம் சந்ததிகள் எல்லாம் செய்து இதை அமிர்தமாக ஆக்குங்கள், அல்லது சந்ததி எல்லாம் வர வச்சுட்டு என்னை இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்னை வேதாந்தத்துக்கு அமிச்சு அமிர்தமாக ஆக்குங்கள் அப்படின்னு அதையும் போட்டிருக்காரு இல்லையா. இந்த பரமாத்மாவே எந்த வீரியம் ஸ்திரீகளுடைய கர்ப்பாசயத்துல சென்று சத்புத்திர ரூபமாக வெளிவந்து சுகமாக இருக்கும்படி செய்கிறதோ அந்த வீரியமானது திருப்பியும் என்னை வந்து அடையுமாறு அனுகிரகிக்க வேண்டும். அப்படி அனுகிரகத்தினால என்னுடைய சந்ததி இல்லையா அமிர்தமாக மரணம் இல்லாததாக இருக்கிறது. அல்லது நான் போனாலும் எனக்கு ஞானம் வந்து நான் அமிர்தமாக ஆக வேண்டும், என்னுடைய குடும்பங்கள் சௌக்கியமா இந்த உலகத்திலிருந்து அதிலிருந்து ஒரு ஞானியாக ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்ரீ சாயாசு வச்சனாம் பாசமே சூரிய நாராயண சுவாமி நே நம. 30 அணுவாக்கம் ஆயிடுத்து. 31வது அணுவாக்கம் வைஸ்ரவண குபேரனை நோக்கி பார்க்கறது. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர். ராஜாதி ராஜாய பிரசைய சாகினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹ. அது என்ன வைஸ்ரவணாய குர்மஹ அப்படின்ற டவுட்லாம் இருக்கு இல்லையா. ராஜாதி ராஜாய மந்திரத்தை எதுக்கு நம்ம கற்பூர விவகாரத்துக்கு யூஸ் பண்றோம், அந்த மந்திரமானது இங்கதான் வருது. இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி